அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாலில் மஅரூஃபுன் மன்ஃபி. இது மாலியுடைய ரெண்டாவது பாடம். நம்ம ஏற்கனவே மொதல் பாடம் பார்த்தாச்சு. இந்த மொதல் பாடம் ஃபுல்லாக பிளேலிஸ்ட் 2ல் இருக்கும். அதுக்கு முன்னாடி மீசான் அறிமுக வகுப்புன்னு இருக்கும். அது பிளேலிஸ்ட் 1ல் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டு 1 பார்த்தக்கப்புறம் பிளேலிஸ்ட்டு 2 பார்க்கணும். பிளேலிஸ்ட்டு 2 பார்த்தக்கப்புறம் இப்போ இது பிளேலிஸ்ட்டு 3 போட போகிறோம். அதுக்கப்புறம் இதை பார்த்தா தான் உங்களுக்கு பாடம் ஈஸியாக புரியும். சரிங்களா? இப்போ இந்த பாடத்தை பற்றி பார்க்க போகிறோம். அல் மாலில் மஅரூஃபுல் மன்ஃபியு. இதா அறத்தன்னா என்ன அர்த்தம்னா, நீ நாடினால் அப்படின்ற அர்த்தம். தஜஅல நீ ஆக்குவதற்கு நீ நாடினால். அல் மாலில் மஅரூஃபுல் முஸ்பத். மாலி மஅரூஃபுல் முஸ்பத்தை நீ ஆக்குவதற்கு நாடினால். என்னவா ஆக்குவதற்கு? மன்ஃபியாக மாற்றுறதுக்கு. அதாவது மாலி மஅரூஃப் முஸ்பத் இருக்குல்ல, அதை மன்ஃபியாக மாற்றணும் அப்படின்னா என்ன செய்யணும்னு சொல்கிறாங்க. ஃபஜித் நீ அதிகப்படுத்துவாயாக. ஃபி அவ்வலிஹி அதனுடைய ஆரம்பத்தில் மாவை அதிகப்படுத்தணும். வக்குல் இப்போ நீ சொல்லு அப்படிங்கிறாங்க. அதாவது நம்ம மாலி மஅரூஃப் முஸ்பத் படித்தோம்ல, ஃபஅல ஃபஅலா ஃபஅலு ஃபஅலத் ஃபஅலதா ஃபஅல்ன ஃபஅல்த ஃபஅல்துமா ஃபஅல்தும் ஃபஅல்தி ஃபஅல்துமா ஃபஅல்துன்ன ஃபஅல்து ஃபஅல்னா, இது நம்ம படித்தோம். இப்போ மாலி மஅரூஃப் மன்ஃபியாக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறாங்க. முன்னாடி மா சேர்த்தா போதும் அப்படின்றாங்க. நம்ம முன்னாடி மாவை சேர்த்தாச்சு. இப்போ மாவை சேர்த்தோன்னே எப்படி மாறிடுச்சு? மா ஃபஅல, மா ஃபஅலா, மா ஃபஅலு, மா ஃபஅலத், மா ஃபஅலதா, மா ஃபஅல்ன, மா ஃபஅல்த, மா ஃபஅல்துமா, மா ஃபஅல்தும், மா ஃபஅல்தி, மா ஃபஅல்துமா, மா ஃபஅல்துன்ன, மா ஃபஅல்து, மா ஃபஅல்னா அப்படின்னு மாறிடுச்சு. நீங்கள் இதை நேராக பார்க்கணும். சரிங்களா? மேலேருந்து கீழே பார்க்கக்கூடாது. அப்படியே சைடில் நேராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும். சரி, இப்போ இதை தான் நம்ம படிக்க போகிறோம். இதையும் நல்லா மனப்பாடம் பண்ணணும். நான் சொல்கிறத நல்லா பொறுமையாக வீடியோவை ஓட்டி பார்க்காம பொறுமையாக ஃபுல் வீடியோவையும் கொஞ்சம் ஸ்பீடாக வச்சு கூட பார்த்துக்கோங்க. ஆனால் ஃபுல் வீடியோவையும் நான் சொல்கிற மாதிரி கேட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வீடியோவை நிப்பாட்டி சொல்லி பார்க்க சொல்லுவேன். அது மாதிரி சொல்லி பாருங்கள். அப்போ தான் பாடம் கிளியராக மனப்பாடமாக இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, யோசித்து சொல்ல வாய்ப்பு இருக்குது. ஏன்டா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி பாடம் படிப்பாங்க. ஒருத்தவங்களுக்கு டக்குன்னு பாடம் மனப்பாடம் ஆகிடும், ஒருத்தவங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் மனப்பாடமாகும். சரிங்களா? இப்போ நம்ம படிக்க போகிறோம். நேராக பார்க்கணும். சரிங்களா? மேலேருந்து கீழே பார்க்கக்கூடாது. ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு அப்படியே பார்க்கணும். மா ஃபஅல, மா ஃபஅலா, மா ஃபஅலு, மா ஃபஅலத், மா ஃபஅலதா, மா ஃபஅல்ன, மா ஃபஅல்த, மா ஃபஅல்துமா, மா ஃபஅல்தும், மா ஃபஅல்தி, மா ஃபஅல்துமா, மா ஃபஅல்துன்ன, மா ஃபஅல்து, மா ஃபஅல்னா. அல் மாலில் மஅரூஃபுல் மன்ஃபியு. மா ஃபஅல, மா ஃபஅலா, மா ஃபஅலு, மா ஃபஅலத், மா ஃபஅலதா, மா ஃபஅல்ன, மா ஃபஅல்த, மா ஃபஅல்துமா, மா ஃபஅல்தும், மா ஃபஅல்தி, மா ஃபஅல்துமா, மா ஃபஅல்துன்ன, மா ஃபஅல்து, மா ஃபஅல்னா. அல் மாலில் மஅரூஃபுல் மன்ஃபியு. மா ஃபஅல, மா ஃபஅலா, மா ஃபஅலு, மா ஃபஅலத், மா ஃபஅலதா, மா ஃபஅல்ன, மா ஃபஅல்த, மா ஃபஅல்துமா, மா ஃபஅல்தும், மா ஃபஅல்தி, மா ஃபஅல்துமா, மா ஃபஅல்துன்ன, மா ஃபஅல்து, மா ஃபஅல்னா. அல் மாலில் மஅரூஃபுல் மன்ஃபியு. மா ஃபஅல, மா ஃபஅலா, மா ஃபஅலு, மா ஃபஅலத், மா ஃபஅலதா, மா ஃபஅல்ன,
ما فعلت ما فعلتما ما فعلتم ما فعلتي ما فعلتما ما فعلتن ما فعلت ما فعلنا الماضي المعروف المنفي ما فعل ما فعل ما فعلوا ما فعلت ما فعلتا ما فعلن ما فعلت ما فعلتما ما فعلتم ما فعلتي ما فعلتما ما فعلتن ما فعلت ما فعلنا الماضي المعروف المنفي ما فعل ما فعل ما فعلوا ما فعلت ما فعلتا ما فعلن ما فعلت ما فعلتما ما فعلتم ما فعلتي ما فعلتما ما فعلتن ما فعلت ما فعلنا الماضي المعروف المنفي ما فعل ما فعل ما فعلوا ما فعلت ما فعلتا ما فعلن ما فعلت ما فعلتما ما فعلتم ما فعلتي ما فعلتما ما فعلتن ما فعلت ما فعلنا. இப்போ வீடியோவை நிப்பாட்டிக்கோங்க. நிப்பாட்டிட்டு பார்க்காம நீங்களாக சொல்லி பாருங்கள். கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா இன்னும் ஒரு 2-3 தடவை படிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி பார்க்காம சொல்லி பாருங்கள். ஏண்டா யோசித்து சொன்னோம்னா நம்ம உதாரண வார்த்தையை வச்சு சொல்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் யோசிக்காமல் சொல்லணும். யோசிக்காமல் சொன்னால் தான் நமக்கு வேறு வார்த்தைகளை வச்சு சொல்கிறப்ப ஈஸியாக சொல்ல வரும். இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமாயிடும். அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் கம்மியாயிடும். நம்மளால் படிக்க முடியல, அதான் வரமாட்டேங்குதுல்ல, இதை பார்த்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு விட்டுருவோம். வீடியோ பார்க்குறதே விட்டுருவோம், பாடம் பார்க்குறதே விட்டுருவோம். சரிங்களா? அதனால் நல்லா படிக்கிறப்பயே அதான் நான் சொன்னேன்னே, இது ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி. நல்லா ஸ்ட்ராங்காக படிக்கிறப்பயே நல்லா ஸ்ட்ராங்காக படிச்சிடணும். எப்படி வீட்டுக்கு பேஸ்மெண்ட் போடுறப்ப ஸ்ட்ராங்காக போடணுன்னு சொல்லுவாங்களோ, அதே மாதிரி இதை படிக்கிறப்ப எந்த அளவு ஸ்ட்ராங்காக படிக்கிறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பாடம் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த பாடம் நல்லா படித்து முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து உதாரண வார்த்தையை வச்சு நம்ம நெக்ஸ்ட்டு பாடம் போகலாம். சரிங்களா? இப்போ ஸ்க்ரீனை பாருங்கள். இப்போ ரஃபாவை வச்சு நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை அப்படியே மன்ஃபியாக மாற்ற போகிறோம். மன்ஃபியாக மாற்றணும்னா என்ன சட்டம், முன்னாடி மா சேர்க்கணும். நம்ம முன்னாடி ரஃபா ரஃபூ ரஃபஅத் ரஃபஅத்தா ரஃபஅன ரஃபஅத்த ரஃபஅத்துமா ரஃபஅத்தும் ரஃபஅத்தி ரஃபஅத்துமா ரஃபஅத்துன்ன ரஃபஅத்து ரஃபஅனான்னு படித்தோம். இப்போ என்ன பண்ணணும், முன்னாடி மா சேர்த்துக்கணும். மா சேர்த்துட்டு மா ரஃபஅ மா ரஃபஅ மா ரஃபஉ மா ரஃபஅத் மா ரஃபஅத்தா மா ரஃபஅன மா ரஃபஅத்த மா ரஃபஅத்துமா மா ரஃபஅத்தும் மா ரஃபஅத்தி மா ரஃபஅத்துமா மா ரஃபஅத்துன்ன மா ரஃபஅத்து மா ரஃபஅனா அப்படின்ட்டு வந்துடும். சரிங்களா? இப்போ நான் சொல்கிற மாதிரி உங்களுக்கு எப்போ சொல்ல வரும்னா, பேஸ்மெண்ட் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு சொல்ல வரும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஒரு 4-5 தடவை இதையும் சொல்லி பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தடுத்து வேறு வார்த்தை மாறுறப்ப உங்களுக்கு நல்லா வந்துடும். திருப்பி சர்ஃப் பாருங்கள். மா ரஃபஅ மா ரஃபஅ மா ரஃபஉ மா ரஃபஅத் மா ரஃபஅத்தா மா ரஃபஅன மா ரஃபஅத்த மா ரஃபஅத்துமா மா ரஃபஅத்தும் மா ரஃபஅத்தி மா ரஃபஅத்துமா மா ரஃபஅத்துன்ன மா ரஃபஅத்து மா ரஃபஅனா. திருப்பி அல்மாலில் மஅரூஃபுல் மன்ஃபியு மா ரஃபஅ மா ரஃபஅ மா ரஃபஉ மா ரஃபஅத் மா ரஃபஅத்தா மா ரஃபஅன மா ரஃபஅத்த மா ரஃபஅத்துமா மா ரஃபஅத்தும் மா ரஃபஅத்தி மா ரஃபஅத்துமா மா ரஃபஅத்துன்ன மா ரஃபஅத்து மா ரஃபஅனா. அல்மாலில் மஅரூஃபுல் மன்ஃபியு மா ரஃபஅ மா ரஃபஅ மா ரஃபஉ மா ரஃபஅத் மா ரஃபஅத்தா மா ரஃபஅன மா ரஃபஅத்த மா ரஃபஅத்துமா மா ரஃபஅத்தும் மா ரஃபஅத்தி மா ரஃபஅத்துமா மா ரஃபஅத்துன்ன மா ரஃபஅத்து மா ரஃபஅனா. அல்மாலில் மஅரூஃபுல் மன்ஃபியு மா ரஃபஅ மா ரஃபஅ மா ரஃபஉ மா ரஃபஅத் மா ரஃபஅத்தா மா ரஃபஅன
மா ரஃபஅத்த மா ரஃபஅத்துமா மா ரஃபஅத்தும் மா ரஃபஅத்தி மா ரஃபஅத்துமா மா ரஃபஅத்துன்ன மா ரஃபஅத்து மா ரஃபஅனா. இப்போ வீடியோவை நிப்பாட்டிட்டு நீங்கள் வந்து இதை சொல்லி பார்க்கணும். சொல்லி பார்த்தா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையில் உங்களுக்கு வந்து வந்துடும். அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், ஜஅலவை மன்ஃபியாக மாற்றணும். நம்ம ஜஅலங்கிறதையும் வந்து லாஸ்ட்டு படத்தில் சீகாவோட பார்த்தோம். இப்போ அதை வந்து மன்ஃபியாக மாற்றணும்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதையும் வந்து எழுதி வச்சு சர்வ் செய்யணும். எப்படி எழுதி வைக்கணும், நம்ம ஃபைலோ இருக்குல்ல, இப்போ மா ஃபைலோ படித்தோம்ல, அதை அப்படியே எழுதிட்டு அதுக்கு பக்கத்தில் அதே மாதிரி பார்த்து நோட்டில் எழுதணும். மா ஜஅல மா ஜஅலா மா ஜஅலோ அப்படின்ட்டு நோட்டில் எழுதணும். சரிங்களா? அதுக்கப்புறம் அதை வந்து அப்படியே ஒரு 3 தடவை 4 தடவை சொல்லி பார்த்துட்டிங்கன்னா வந்துடும். மொத்தமாக இந்த 3 வார்த்தைகளையும் மாற்றி எழுதணும். ஃபஸ்ட்டு வந்து நோட்டில் அசல் எழுதணும். அல் மாலில் மஅரூஃப் அல் மன்ஃபின்னு போட்டு மா ஃபைலன்ட்டு ஃபுல்லாக எழுதணும். அப்புறம் ரஃபா மன்ஃபியாக மாற்றி மா ரஃபா ஒன்று எழுதணும். அப்புறம் ஜஅலவ மன்ஃபியாக மாற்றி எழுதணும். ஏன்னா மேலே ஹெட்டிங் வந்து ஒரே ஹெட்டிங் தான், அல் மாலில் மஅரூஃபுல் மன்ஃபி தான். சரிங்களா? ஒரு ரோ போட்டு 14 இதை வந்து அப்படியே மேலேருந்து கீழே அப்படியே எழுதணும். நம்ம எப்படி லமாயிரு பார்த்தோமோ அதே மாதிரி எழுதணும். அதுக்கப்புறம் பக்கத்தில் ரஃபா வச்சு அப்படியே மேலேருந்து கீழே எழுதணும், மா ரஃபா வச்சு. அதுக்கப்புறம் ஜஅலவ மன்ஃபியாக மாற்றி மேலேருந்து கீழே முடியும் எழுதணும். அதுக்கப்புறம் நீங்கள் வேறு எந்த வார்த்தை சொன்னாலும் கத்தபை வச்சு சொன்னாலும் எல்லாமே வந்து உங்களுக்கு ஈஸியாக எடுத்த உடனே வந்துடும். சரிங்களா? நீங்கள் அது மாதிரி முயற்சி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்ல வந்துச்சா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். இப்போ உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி, மன்ஃபிக்கு தமிழில் என்ன படித்தோம்? கலைச்சொற்களில் நம்ம படித்தோம் மன்ஃபியுன்ட்டு. மன்ஃபிக்கு தமிழில் என்ன படித்தோம் அப்படிங்கிறத சொல்லணும். சரிங்களா? அதுக்கப்புறம் ஃபா கலிமா, ஐன் கலிமா, லாம் கலிமா 3த்துக்குமே வந்து ஃபத்தஹ் வந்திருக்கும். மாலி மஅரூஃப் முஸ்பத்தில் கேட்குறேன். சரிங்களா? ஃபா கலிமாவுக்கும் ஃபத்தஹ் வந்திருக்கும், ஐன் கலிமாவுக்கும் ஃபத்தஹ் வரும், லாம் கலிமாவுக்கும் ஃபத்தஹ் வரும். கூட சுக்குன் வச்ச தே சேர்த்தா என்ன தமிழ் அர்த்தம் வரும்? கூட சுக்குன் வச்ச தே கடைசியில் சேர்க்கணும். ஃபா கலிமாவுக்கு ஃபத்தஹு, ஐன் கலிமாவுக்கு ஃபத்தஹு, லாம் கலிமாவுக்கு ஃபத்தஹு. இது கூட சுக்குன் வச்ச தே சேர்த்து இதுக்கு தமிழ் அர்த்தமும் சீகாவும் இன்ஷா அல்லாஹ் கமெண்ட்டில் சொல்கிறீங்க. ஓகேவா? இப்போ எல்லோரும் வந்து வேறு பாடங்கள் வந்து நடத்த சொல்லி கேட்குறீங்க. இந்த பாடமே வந்து கொஞ்சம் சிரமப்பட்டு தான் டெய்லியும் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். ஏண்டா இமாமத் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது இல்லாமல் ஆலிமா மாணவிகளுக்கு 2 பேட்சாக வந்து பாடம் நடந்துக்கிட்டு இருக்குது டெய்லியும். அது இல்லாமல் மற்ற வேலைகளும் இருக்கிறனால வீடியோ வந்து போடுறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு கிடச்சா நான் போடுறேன். மீசானு அஜினாஸு ஜன்ஜானிங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம மீசான் முடிப்போம், அதுக்கப்புறம் அஜினாஸ் பார்ப்போம், அப்புறம் ஜன்ஜானி பார்ப்போம். சரிங்களா? எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க. பாடம் விளங்குச்சா இல்லையாங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து வீடியோ இப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. அதனால் அப்படியே டெய்லியும் ஒவ்வொரு வீடியோ தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஏண்டா 2-3 வீடியோ வந்து ஆர்வத்தில் போட சொல்கிறீங்க. அப்படி போட்டோம்னா வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் சில நேரத்தில் வந்து சலிப்பு தட்டினாலும் தட்டிடும். அதனால் டெய்லியும் ஒரு வீடியோ, கொடுக்குற பாடத்தை நல்லா படிச்சுக்கிட்டால் போதும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் வந்து அனைவர்களுக்கும் பாடங்களை லேசாக்குவோம். இந்த பாடம் வந்து ஆலிமா மாணவிகளுக்கு ஒரு ரிவிஷன் பார்க்குறதுக்காக நம்ம வந்து யூடியூப்பில் போட ஆரம்பித்தோம். அவங்களுக்கு மட்டும் பிரயோஜனமாக இல்லாமல் இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே வந்து பிரயோஜனமாக இருக்குது. எங்களுடைய ஆலிமா மாணவிகள் வந்து முழுமையான முறையில் ஆலிமா ஓதி முடிக்கணும், அவங்களுக்கு எல்லா காரியங்களும் லேசாக்கணும் அப்படின்னு துவா செய்யுங்க. ஏண்டா வந்து ஒவ்வொருத்தவங்களும் வந்து ஆன்லைனில் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மார்க்க கல்வியை கற்றுக்கணும்,
தவா பணி செய்யணும் அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் வந்து ஆசை இருக்குது. அவங்களுடைய சூழ்நிலையின் காரணமாக மதரசாவில் போய் ஓத முடியலை. இப்போ இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது, ஆன்லைன் வழியாக ஓதலாம் அப்படின்ட்டு தெரிஞ்ச உடனே எல்லோரும் வந்து பிள்ளைங்க வச்சுருக்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க. இது இல்லாமல் காலேஜ் போகிற பிள்ளைங்க படிக்கிறாங்க. எனக்கு இது அம்மா வயசில் இருக்கிறவங்கலாம் ஓதிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து ரொம்ப சிரமப்பட்டு அல்லாஹ்வுடைய பாதையில் போகணுன்ட்டு அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. இன்ஷா அல்லாஹ் அந்த வீடியோ பார்க்குற அனைவர்களுடைய துவாவும் வேணும். அவங்களுக்காகவும் துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோ வந்து தமிழ் அர்த்தத்தோடு நம்ம வந்து நாளைக்கு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.